காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நேற்றைய கதைன்ற செகண்ட் பார்ட்டோட வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளும் கேட்குற மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கோ. எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எவ்ரி 1 hour லாகின் பண்ணி பார்ப்பேன் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணுமெண்டு. பட் எனக்கு மாற்றம்தான் மிஞ்சும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லலை, ஆனால் நான் நினைக்கிற அளவுக்கு இன்னும் வேற இல்லை. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, வேறு கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 6. பூக்கள் சொரிவதைப் போல மழை பூச்சாரலாய் சொரிந்து கொண்டிருந்தது. அடித்து கொட்டிய மழை வேகம் தணிந்ததில் அப்பாடா என்ற ஆறுதல் தோன்றிவிடவில்லை சசிரேகாவிற்கு. தலைக்கு மேல் வெள்ளம் போய்கொண்டிருக்கிற போது இனி சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்ற விரக்தி மனநிலையில் அவள் இருந்தாள். மழை நின்றுச்சு, தூறல் தான். அதே கிசுகிசுப்பான தொனியில் அவன் சொல்லி வைத்தான். அந்த தொனி சசிரேகாவின் ஆழ்மனதை உசுப்பியதில் இதை கூட ரகசியமாய்த்தான் சொல்லி தொலைக்கணுமா என்று அவள் எரிச்சல் அடைந்தாள். மழை நேரமே ஒரு சுகம்தான். அனுபவித்து ரசித்து அவன் சொன்ன விதத்தில் ஈர்க்கப்பட்டாள் சசிரேகா. அவன் பேசிய அனைத்துமே அவளை ஈர்க்கத்தான் செய்தன. என்ன பேசுவது என்று வார்த்தைகளை தேடாமல் ஏதாவது ஒன்றை பற்றி வார்த்தைகளை கோர்த்து அவன் பேசும் விதம் அலாதியான ஒன்றாக இருந்தது. மழையிலிருந்து அந்த இரவு நேரத்து பயணம் வரை அத்தனையையும் அவன் ரசித்து சொன்னான். இது போன்ற ஆழ்ந்த உரையாடல்களை அவள் செவிமடுத்ததில்லை. சின்னஞ்சிறு வயதில் ரங்கசாமியும் தாரிணியும் அவளை கொஞ்சி பேசிய இதமான உரையாடல்கள் பசுமரத்தாணி போல அவள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. அவற்றில் அன்பும் பாசமும் கொட்டி கிடந்தன. ஆழ்ந்த உரையாடல்கள் இல்லை. சின்னஞ்சிறு சிறுமியிடம் ஆழ்ந்து உரையாட முடியுமா? கொஞ்சத்தானே முடியும். 8 வயதுக்கு பின்பு அவள் வாழ்வில் உரையாடல்களே இன்றி தொலைந்து போய்விட்டன. அங்குசாமி மனைவி மகள்களுடன் உரையாடுவார். சசிரேகாவை ஒரு மனித ஜீவனாகவே நினைத்து கூட பார்க்க மாட்டார். பானுகீதாவை பற்றியும் அவள் பெற்ற அருமந்த புதல்விகள் பற்றியும் சொல்லவே வேண்டியதில்லை. வேலை மட்டுமே அவள் கூட்டி பேச இல்லை என்ற மனோபாவத்துடன் அவர்கள் இருந்தார்கள். பள்ளியில் பழகும் சிநேகிதிகள் பேச வருவார்கள். சசிரேகா ஒதுங்கி போய்விடுவாள். பள்ளிக்கூடத்திற்கு சென்றோமா, வாயை மூடிக்கொண்டு படித்தோமா என்றிருக்க வேண்டும். அதை விட்டு கூட படிக்கும் பிள்ளைகளிடம் வீட்டில் நடப்பதை சொல்லி வைத்தால் கால் முறிக்கப்படும் என்று சசிரேகாவை பானுகீதா அரட்டி வைத்திருந்தாள். கால்கள் முறிவதை பற்றி கூட சசிரேகா கவலைப்படவில்லை. அப்படி நடந்துவிட்டால் பள்ளிக்கூடம் செல்ல இயலாதே என்று வாயிருந்தும் ஊமையாக மௌனித்து விடுவாள். அப்படி போராடி படிப்பு இது. சசிரேகாவின் மனம் விம்மியது. எதற்காக அவள் படித்தாள்? கல்வி மூலமாக கிடைக்கும் தன்னம்பிக்கையும் வேலையும் அவள் சிறை மீட்டு விடும் என்ற நம்பிக்கையில் தானே படித்தாள். அது நிகழ்ந்ததா? படித்த படிப்புக்கு வேலை கிடைத்தது. அவளுக்கு அங்குசாமியின் வீடு என்ற சிறையிலிருந்து விடுபட்டு தன் காலில் நின்றாள். என்ன பிரயோசனம்? இதோ நன்றி கடன் என்ற போர்வையில் அவளை மறுபடியும் அங்குசாமி சிறைபிடித்து விட்டாரே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை காரின் சீடி பாடியது. தூக்க கலக்கத்தில் இருந்த வத்சலா அந்த பாட்டை கேட்டதும் லேசாக கண் திறந்து பார்த்துவிட்டு இமைகளை மூடிக்கொண்டாள். இவள் ஒருத்திதான் நான் பேசினாலும் பேசாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் லொடலொடண்டு வாயடிப்பா. சசிரேகா நெகிழ்ச்சியுடன் நினைத்து கொண்டாள். சசிரேகா பதில் சொல்கிறாளா இல்லையா என்று வத்சலா கவனிக்கவே மாட்டாள். ஒதுங்கி போகிறவளை இழுத்து வைத்து பேசுவாள். காலப்போக்கில் நத்தை தன் கூட்டிலிருந்து வெளியே வருவதைப் போல சசிரேகாவும் தனது மௌன கூட்டிலிருந்து வெளியே வந்தாள். வத்சலாவுக்கு இணையாக பேசி பழக ஆரம்பித்தாள். இப்படி வாயடிக்கிறவ எதுக்கடி ஊமை வேஷம் போட்ட? வத்சலா ஆற்றாரற்று போவாள். அவளும் கூட ஆழ்ந்த பேச்சுக்களை பேச மாட்டாள். அதை சசிரேகாவிற்கு முதலாக உணர்த்தியவன் அவன்தான். அருமையான பாட்டில்ல, ரகசிய குரலில் சிலாகித்த அவன் சிலாகிப்பு அவளையும் உடன் சிலாகிக்கச் சொல்லி அழைத்தது. இது ஒன்றுதான் குறைச்சல். வேதனையில் வெம்பியது சசிரேகாவின் மனம். அவளை மீளாச்சிறையில் தள்ள அழைத்து போகின்றவன் எதற்காக ரகசிய பார்வைகளும் ஆழ்ந்த உரையாடல்களுமாக அழைத்து போக வேண்டும்? பசிக்குது, நைட் டிஃபனை இந்த டவுனில் முடிச்சிடலாமே.
அபிப்பிராயம் கேட்காமல் முடிவாக அவன் சொல்லியதில், அதை எதற்காக என்னிடம் சொல்கின்றாய் என்று அவளை முறைத்தான் சசிரேகா. அவளுடைய அபிப்பிராயம் தேவையே இல்லையா? இல்லை, இதற்கடுத்து பெரிய டவுனா எதுவும் இல்லை. சின்ன ஊர்களிலும் ஹோட்டல்களை இழுத்து மூடியிருப்பாங்க. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. இங்க விட்டா அங்கேயும் நைட் டிஃபன் கிடைக்காது. அவளது முறைப்பிற்கு தளைந்த குரலில் அவன் விளக்கம் சொன்னது ஏதோ ஒரு வகையில் அவளை சமாதானப்படுத்தியது. எனக்கு பசிக்கல என்றான். இவங்களுக்கு பசிக்காதா? அவன் வத்சலாவை கைகாட்டியதை அவள் விரும்பவில்லை. அவ்வளவு அக்கறை இருந்தால் இவளை எழுப்பி சாப்பிட கூட்டிட்டு போங்க. சிடுசிடுத்தாள். அவன் நிதானமாக அவள் முகத்தை ஊன்றி பார்த்தான். ஹோட்டலின் முன்பக்க விளக்குகளில் பிரகாசமான ஒளி வெள்ளத்தில் அவனுடைய துளைக்கும் பார்வை அவள் முகத்தை மொய்த்து மனதுக்குள் இறங்கி வைத்தது. இப்படி பார்த்து தொலைக்காதே. அவளுக்கு அழுகை வந்தது. உதட்டை கடித்து அழுகையை அடக்கி கொண்டவளை பார்த்தவனின் புருவங்கள் சுருங்கின. ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் தலையை குலுக்கி கொண்டு வேறு சொன்னான். அக்கறைதான். நீங்க சாப்பிடலைன்னா இவங்களும் சாப்பிட மாட்டாங்கங்கிற அக்கறைதான். அவனது ஆழ்ந்த பார்வை அவளை அள்ளி உண்டது. வத்சலாவை முன்னிறுத்தி அவளை சாப்பிட அழைக்கும் அவனது யுக்தி புரிந்ததில் அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவனது அக்கறை சசிரேகாவின் மீதானது என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கும் அவன் பார்வையை சந்திக்கும் சக்தி சசிரேகாவிற்கு இல்லை. அதற்குள் காரின் ஓட்டம் நின்று போனதை உணர்ந்தவளாய் கண்களை கசக்கியபடி விழித்து பார்த்தாள் வத்சலா. என்னாச்சுடி? டயர் வடிச்சிடுச்சா? சந்தோஷமாக விசாரித்தாள். இல்லை, எரிச்சலுடன் சொன்னாள் சசிரேகா. ரயில் பயணம் போல கார் பயணமும் புட்டுக்குச்சோன்னு சந்தோஷப்பட்டு போனேன். அதுவும் இல்லையா? என்னடி வரம் வாங்கி பிறந்திருக்க? டயர் வடிக்கலைன்னா எதுக்காக கார் நின்று இருக்கு? காரை ஒட்டினா தானேடி தொட்டில படுத்திருக்கிறதே போல நான் ஜாலியாக தூங்கிக்கிட்டே வர முடியும். உனக்கு உன் பிரச்சனை. தப்பிக்க முடியாத பிரச்சனையில் மாட்டியிருந்த சசிரேகா பொறாமையுடன் சொன்னாள். உன் பிரச்சனையை உஃப்னு ஊதுறதுக்கு ஒரு வழி சொல்லுறேன், கேட்கிறியா? வேண்டாம். இப்படி பிடிவாதமாக கண்ணை கட்டிக்கிட்டு மலை உச்சியில இருந்து குதிச்சுத்தான் தீருவேன்னு நீ ஒத்தை காலில் நின்னா நான் என்னடி பண்ணுறது? எதுவும் பண்ண வேண்டாம். ஹோட்டல்ல வந்து நைட் டிஃபனை கொட்டிக்க. இது பேச்சு. காரை விட்டு இறங்கினாள் வத்சலா. லேசான தூரலை கை நீட்டி ஏந்தியபடி ஹோட்டலை நோக்கி நடந்தாள். காரை விட்டு இறங்கி அவள் உட்கார்ந்திருந்தாள் சசிரேகா. அவளுக்காக கார் கதவு திறந்து விட்டு அவன் குனிந்து காருக்குள் பார்த்து வாங்க என்றான். வேறு வழி இல்லை. பெருமூச்சுடன் காரை விட்டு இறங்கிய சசிரேகா காருக்குள் ஏறும்போது தடுமாறியதைப் போல தடுமாறி விழப்போனாள். பார்த்து சட்டென அவன் தாங்கி பிடித்து கொண்டான். காரில் ஏறும்போது தாங்கி பிடித்ததை விட இந்த பிடி இறுக்கமான பிடியாக இருந்தது. அவளது இடையில் ஓர் கரத்தை கொடுத்து மறுகரத்தால் அவள் தோளை பற்றி இழுத்தவன் அணைத்து கொண்டதில் சசிரேகாவின் மூச்சு திணறி விட்டாள். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஓர் ஆண்மகனின் நெருக்கமான முதல் ஸ்பரிசம். அவளது உடல் நடுங்கியது. அவனிடம் உணர்ந்த இதமான நறுமணம் அவளது நாசியை வருடி நுழைந்ததில் அவள் கிறங்கி போனாள். அவளது உடையில் அழுந்த பதிந்திருந்த வலிமையான அவனது கரத்தின் வெப்பம் அவளது உடலுக்குள் இடம் மாறியது. சாலையில் சென்ற பஸ் ஒன்றில் கேட்ட பேச்சு குரல்களில் தன்னுணர்வுக்கு மீண்ட சசிரேகா அவசரமாக விலகி கொண்டாள். அவனது தொடுகையில் அவளுக்குள் மூண்டு விட்டிருந்த மோகத்தீ அவளை பொசுக்க ஆரம்பித்திருந்தது. உல்லாசமான அவனது உரிமை பார்வை கட்டி கொண்டவனைப் போல சொந்த பாராட்டியதில் அவள் வெகுண்டாள். எவ்வளவு தைரியம் இருந்தால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிற பொண்ணை இவன் கட்டிப்பிடிப்பான். விறுவிறுவென அவன் வத்சலாவிடம் போய்விட்டாள். நிதானமாக அவர்களை நெருங்கி வந்தவனின் பார்வை ஏதோ ஓர் செய்தியை சொன்னது. என்ன அது என்று மனம் குழம்ப முடியாமல் சற்று முன் நடந்த ஆலிங்கனத்திலேயே மனம் லயித்திருந்ததில் சசிரேகா அவன் முகம் பார்க்காமல் உள்ளே நடந்தாள். என்ன வேணும்? தனித்த ஏசி ஹாலில் உட்கார்ந்திருந்தவன் சசிரேகாவை பார்த்து கேட்டான். அவள் எவருக்கு கொடுக்கப்படும் விருந்தோ என்று விட்டத்தை பார்த்தாள். என்னை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் களத்தில் நான் இறங்குவேன் என்று வத்சலா மெனு கார்டு எங்கே என்று தேடினாள். இதோ இங்கே இருக்கு. அப்போதும் அந்த மெனு கார்டை சசிரேகாவிடம்தான் அவள் நீட்டினாள்.
அவள் வாங்கி கொள்ளாமல் முறைக்க வத்சலா அதை பறித்தாள். நான்வெஜ் ஹோட்டல் தானே? அவனிடம் கேள்வி வேறு கேட்டாள். மெனு கார்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருமே. முகம் மாறாமல் அவள் சொன்னாள். இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு நான்வெஜ் ஐட்டம் கேக்குதா? கொதித்தாள் சசிரேகா. ஏன், இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன என்றான் அவன். அவன் புருவங்களை சுருக்கியதில் அவனுடைய முன்னுச்சி முடியை பிடித்து இழுத்து 4 அப்பினால் என்ன என்கிற வெறி கிளந்தது சசிரேகாவுக்கு. பாவி, ரயில் நின்று போச்சு, நான் என்ன செய்யறதுன்னு தப்பிக்க வழி இல்லாமல் தேடி வந்து கடத்திக்கிட்டு வர்றவன் கேட்கிற கேள்வியை பாரு. அதானே, வத்சலாவும் அவனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டான். உனக்கு நான்வெஜ்ஜை வெட்டியாகணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுவ என்ற சசிரேகா அவளுக்கு 2 இட்லிகளை மட்டும் ஆர்டர் செய்தாள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத வத்சலா மெனு கார்டில் அச்சடிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு ஐட்டத்திலும் ஒரு பீஸ் கொண்டு வர சொல்லி கொண்டிருந்தாள். அதிசயத்திலும் அதிசயமாக அவனும் சசிரேகாவை போல 2 இட்லிகளுடன் நிறுத்தி கொண்டான். ஏன் சார் என்ற வத்சலாவிடம் ஹெவியா சாப்பிட்டா டிரைவ் பண்ண முடியாது என்று விளக்கம் சொன்னான். ஆனால் அவன் சசிரேகாவை பார்த்த பார்வை நீ எவ்வளியோ நானும் அவ்வளி என்றது. சசிரேகாவிற்கு இதமான இம்சை கிளர்ந்தது. 2 இட்லிகளை பிட்டு பிட்டு என்னவோ 200 இட்லிகளை சாப்பிடுவதைப் போல படுநிதானமாக சசிகலா மென்று கொண்டிருக்க, அந்த ஹோட்டலில் தயாராகி இருந்த அத்தனை அசைவ பதார்த்தங்களிலும் ஒரு பிளேட் ருசி பார்த்து உள்ளே தள்ளி ஏப்பம் விட்ட வத்சலா கை கழுவ எழுந்து விட்டாள். இன்னுமாடி சாப்பிட்ற? வேற்றுக்கிரக வாசியை பார்ப்பதைப் போல விசித்திரமாக வத்சலா பார்த்த விதத்தில் மீதமிருந்த இட்லியை ஒரே வாயில் உள்ளே தள்ளிவிட்டு எழுந்தாள் சசிரேகா. காருக்கு திரும்பிய போது வத்சலா அடம் பிடித்தாள். பாரடி சசி, ட்ரெயின்னா பர்த் இருக்கும், நிம்மதியா தூங்கிட்டு போகலாம்னு பார்த்தேன். அதுக்கு வழி இல்லாம இவர் காரில் தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டார். அதுக்கு பகல்ல டிராவல் பண்ணினாலே எனக்கு தூக்கம் சொக்கும். இந்த லட்சணத்தில் நைட் டிராவல் வேற கேட்கணுமா? நான்வெஜ் ஐட்டங்களை உள்ளே தள்ளினதில் நீட்டி நிமிர்ந்து படுத்து தூங்க சொல்லுது என் உடம்பு. அது தாண்டி அதுக்கு என்ன சொல்ல வர்ற? நான் பின் சீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே வருவேனாம், நீ சமத்த முன் சீட்ல உட்கார்ந்துக்குவியாம். ஓகே? சசிரேகாவின் பதிலை எதிர்பார்க்காமல் வத்சலா காரின் பின் சீட்டில் கட்டையை சாய்த்து விட்டாள். செய்வதறியாமல் நின்ற சசிரேகாவிற்கு காரின் முன்பக்க கதவை திறந்து விட்டான் அவன். சசிரேகா நடுக்கத்துடன் அவனை ஏறிட்டாள். அவனுடைய கள்ளச்சிரிப்பும் சங்கேதம் கலந்த பார்வையும் அவளை ஏதோ செய்தன. பின் சீட்டில் இருந்த போதே அவளுக்குள் மோகக்கனலை மூட்டி விட்டவன் அவன். பக்கத்திலேயே உட்காரப் போகின்றாள் என்று என்ன நடக்கப் போகின்றதோ? படபடக்கும் மனத்தோடு உட்கார்ந்தவளின் மீது அவனது விரல்கள் உராய்ந்து மீண்டன. பற்றி கொண்ட மோகத்தீயில் அவள் போராடி கொண்டிருக்க அவன் எதுவுமே நடக்காததைப் போல சன்னமான விசிலுடன் காரை கிளப்பினான். என்னதான் அவள் ஒடுங்கி உட்கார்ந்தாலும் அவன் ஹேண்ட்பேரை வளைக்கும் சாக்கில் அவள் மீது பட்டு கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல் அவளால் ஒடுங்க முடியவில்லை. அவன் மனதுக்கு பிடித்ததை போன்ற உருவம் கொண்ட ஆண்மகனின் ஸ்பரிசத்தை அவள் மனம் விரும்பி வரவேற்க தொடங்கிவிட்டது. மூண்டு விட்ட மோகத்தீயில் அவள் விழுந்து விட்டாள். அவள் தேகத்தின் மீது அவனது முழங்கை அழுந்தி உராய்ந்த அந்த நொடிகளில் கிளர்ந்தெழுந்த அவள் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் கண்மூடி சரிந்தாள். ஏதோ மோகம், ஏதோ தாகம், நேத்து வரை நினைக்கலையே, ஆசை விதை முளைக்கலையே, சேதி என்ன வனக்கிளியே. காரில் ஒலித்த பாடல் அவளது மோகம் தூண்டப்பட்டது. இப்போது அவனது முழங்கை தைரியமாக அவளது இடுப்பு பிரதேசத்தில் ஊன்றி அழுத்தியது. சசிரேகா துடித்து போனாள். விலகவும் முடியாமல் அவன் மீது சரியவும் முடியாமல் தத்தளித்தாள். அங்குசாமியின் வீட்டில் அகதியாக அவள் வளர்ந்த காலத்தை மறந்தாள். நன்றி கடன் என்ற பெயரில் அவளை மீளாச் சிறையில் தள்ளிவிட அவர் அழைத்திருப்பதை மறந்தாள். அதற்காகத்தான் அவன் அவளை அழைத்து போகின்றான் என்பதையும் மறந்தாள். விடிந்தால் ஊர் பெயர் முகம் தெரியாத ஒருவனுக்கு அவள் கழுத்தை நீட்டப் போகிறாள் என்பதையும் மறந்தாள். அவளை கொன்று தின்று கொண்டிருந்த மோகத்தீயில் அனைத்தையும் மறைந்துவிட்டு சசிரேகா அமிழ்ந்து விட்டாள். அத்தியாயம் 7. பாலைவனத்தின் சுடுமணலில் நடந்து கொண்டிருப்பவளின் கண் முன்னால் குளிர் நிழல் நிரப்பிய பாலைவனச் சோலை தென்பட்டாள். அவள் என்ன செய்வாள்? இளப்பாற மாட்டாளா? சசிரேகாவும் அதைத்தான் செய்தாள். அவளுக்காக காத்திருக்கும்
கராக்கிருத்தத்தை மறந்து இதமான மோகத்தியில் இளைப்பாற முயன்றாள். காரின் வேகம் குறைந்தது. அவன் அவளது தோளில் தலை சாய்த்தான். அவனது வெப்ப மூச்சு காற்றில் அவளுடைய ஈரமூச்சு காற்று நடுநடுங்கியது. தாளம்பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு, சூடு கண்டு ஈரமூச்சு, தோளை சுத்த காயமாச்சு. அவளது நடுக்கத்தை உணர்ந்தவன் மென்சிரிப்புடன் தலையை விலக்கி கொண்டதில் அவளது தேகம் அதிர்ந்தது. காரை ஓட்டியபடி அவன் அவளையே பார்த்தான். இருளிலும் ஊடுருவிய அவனது லேசர் பார்வையில் அவள் கிளர்ந்தாள். அவனது பார்வைக்கு பதில் பார்வையை அளிக்காமல் இருக்க அவளால் முடியவில்லை. மௌனம், வார்த்தைகளற்ற மௌனம், வார்த்தைகள் தேவைப்படாத மௌனம். இது போன்ற தருணங்களும் தன் வாழ்வில் வரக்கூடும் என்று அன்று வரை அறிந்திராத அவளது பிஞ்சு மனம் அவனது அண்மையில் தான் பெண் என்பதை உணர்ந்தது. பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கே மூர்ச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. பாடல் பரிந்துரை செய்தாலும் காமதேவன் அதை காதில் பாட்டு கொள்வதாக இல்லை. மன்மதன் விடுத்த மலர்கணைகள் அவள் நெஞ்சில் தாக்கின. அவள் காரை ஓட்டியபடி அவளது தோளை சுற்றி கை போட்டு இறுக்கி கொண்டான். சசிரேகா விலக மனமில்லாமல் அவன் தோள் மீது சாய்ந்து விட்டதில் அவன் குனிந்து அவளது உச்சந்தலையில் முத்தம் பதித்து விட்டான். என்ற மோகத்தீயில் சுழற்சி சுழன்றெழுந்து சசிரேகாவின் மீது விழுந்தது. பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேத்து? நெஞ்சுக்குள்ளே சார காத்து, தொட்ட பக்கம் தொட்டு பார்த்து சாய்வதென்ன கண்கள் பூத்து. இதமான இசை இந்த இரவு பொழுதின் மோகத்தை அதிகரித்து வைத்தது. பின் சீட்டில் படுத்திருந்த வத்சலா சீரான சுவாசத்துடன் ஆழ்ந்த நித்திரையில் அமிழ்ந்து விட்டிருந்தாள். அப்போது அவளது தூக்கத்தை பார்த்து சசிரேகா பொறாமைப்படவில்லை, நிம்மதியடைந்தாள். எந்தவித இடையூறும் இல்லாமல் அவனது கரம் அவளது தோள் தடவி இறங்கி கன்னங்களை வருடியதில் கிறங்கி போனவளாக கண்களை மூடிக்கொண்டாள். அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து தலைக்கு மேலே தண்ணி ஊத்து. விடியச் சொல்லி கோழி கூவுது, இந்த வேளையில் நெஞ்சு தாவுது. சசிரேகாவின் மனம் குலுங்கியது. விடியச் சொல்லி கோழி கூவுது என்ற வரையில் நிலைத்தவள் சட்டென்று விலகி அமர்ந்தாள். அவன் முகம் சுளித்தான். என்ன? விளக்கத்தை விரும்பாத வேட்கையின் கோபம் அவனது குரலில் ததும்பியது. வேண்டாம். ஏன்? அவள் சினத்துடன் அவனை பார்த்தாள். அவளை கொன்று தின்று கொண்டிருந்த மோகத்தை தூண்டிவிட்ட அந்த இரக்கமில்லாத அழகிய அசுரனை வலித்தாள். ஏனா? உங்களுக்கு தெரியாதா? வத்சலாவிற்கு கேட்டுவிடக்கூடாது என்ற அடிக்குரலில் சீறினாள். அவனும் அதை போலவே பதிலுக்கு சீறினான். தெரியல. தெரியாது? எப்படி தெரியும்? நீங்க ஆம்பளையாச்சே. அவள் குளறினாள். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மனசுங்கிறது ஒண்ணுதான். மனசை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஏனா? உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. அதுதான் ஏனென்று கேட்கிறேன். மனசாட்சி இருக்கிறவங்க தான் மனசை பத்தி பேசணும். எனக்கு மனசாட்சி இல்லைங்கிறியா? அவன் மரியாதையை கைவிட்டு ஒருமையில் கேள்வி கேட்டதில் மனம் சுணங்கி போனாள். சசிரேகா, இது அவள் கொடுத்த தைரியத்தினால் தானே. உங்களை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லியும் குற்றமில்லை. இன்னும் சொல்ல போனால் இதில் குற்றம் என்று எதுவுமே இல்லை. என்னது? அவள் வெறி பிடித்தவளைப் போல விதிர்த்து பார்த்து அவன் பேசாமல் காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஜன்னல் பக்கமாக உடலை சுருக்கி ஒடுக்கி கொண்டாள் சசிரேகா. அவளை பார்க்காமல் அவன் காரை ஓட்டுவதில் மட்டுமே கவனமாக இருந்தது அவளை பாதித்து வைத்தது. இவ்வளவுதானா? மனம் முரண்டியது. ஒரு கடுமையான வார்த்தையில் அவன் விலகி போய் விடுவானா? லேசாக முகம் திருப்பி அவளை அவன் பார்த்த அதே நொடியில் அவனும் அவளை பார்த்து வைக்க அவசரமாக பார்வையை திருப்பி கொண்டாள் சசிரேகா. அவன் முகத்தில் தவழ்ந்த இளநகையை மெல்லிய வெளிச்சம் கலந்த அந்த இருளில் கண்டு கொண்ட சசிரேகாவிற்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. என்னை பத்தி என்னென்று நினைப்பான்? லஜ்ஜையில் கண்கலங்கி விட்டாள் சசிரேகா. சசி, மென்மையாக அழைத்தான் அவன். அவள் பெயரைச் சொல்லி அவள் அழைத்ததில் அவளுக்கு திரும்பவும் மோகம் வந்து உட்கார்ந்தது. அவளையும் அறியாமல் முணுமுணுத்து விட்டாள். எதற்கு இந்த கோபம்? நீங்க என் மனசை பலவீனமாக்குறீங்க. ஹா, இதில் குளிர்காய பாக்குறீங்க. எஸ் இட்? மிக பெரும் நகைச்சுவையை அவள் சொல்லிவிட்டதைப் போல ரசித்து கேட்டவன் அவள் பக்கமாக சரிந்தான். அவன் மீது இருந்த அவனுடைய பிரத்யேக நறுமணத்தை நுகர்ந்தவளின் மனம் மயங்கி தடுமாறியது. ஆக்சுவலா சசி, இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நான் தான் உன்னை பார்த்து சொல்லணும். வாட்?
எஸ் மை டியர், நீதான் என்னை பலவீனமாக்குற. நிமிர்ந்து நிக்கிற உன்னை பார்த்ததும் எண்ணிக்கன்னு சொல்லி தோப்புக்கரணம் போடுற அளவுக்கு வந்திருக்கேன்னா நீ எந்த அளவுக்கு என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கன்னு நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? சும்மா எதையாவது பேசணும்னு பேசக்கூடாது. இல்லைங்கிறதை உன் மனசு சொல்லும். நான் பேசுறதெல்லாம் உண்மை என்று உனக்கே நல்லா தெரியும். எதுக்கு இந்த அலுப்பு? விடிஞ்சா கல்யாணம், இப்ப லவ் டயலாக்கா? சசிரேகா தன் நிலைமையை தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொண்டபடி அவனுக்கும் நினைவூட்டினாள். அவனோ அதை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் சோ வாட் என்று கேட்டு வைத்தான். சோ வாட்டா? சசிரேகாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் சொல்ல மாட்டான்? கொட்டுகிற மழையில் அவனை போன்ற கண்ணியவானை நம்பி காருக்குள் ஏறி இருக்கிறாளே, அப்படிப்பட்ட முட்டாளை பார்த்து அவன் இதுவும் சொல்வான், இன்னமும் சொல்லுவான். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கத்தான் செய்யும். கோபத்தில் மூச்சிறைத்தாள். அவன் புருவங்களை உயர்த்தியது எதிரே வந்த காரின் வெளிச்சத்தில் தெரிந்து அவளை இம்சையுடன் வசீகரித்தது. மாற்றான் தோட்டத்து மல்லிகை மட்டுமில்லை, என் வீட்டு தோட்டத்து மல்லிகையும் மணக்கத்தான் செய்யும். என்ன ஒரு கண்டுபிடிப்பு! இந்த கண்டுபிடிப்போட தூண்டுதலே நீதான். அதனால் எல்லா கிரெடிட்டும் உனக்குன்னு வைத்துக்க. அதுக்கென்ன சார்? சொல்லிட்டா அப்பீல் ஏது? சாரு யாரு? அவரது கிண்டல் கலந்த கேள்வியில் அவளை திரும்ப திரும்ப பார்த்தவனின் விழிகளில் இருந்த தீட்சண்யத்தில் அவள் குழம்பி போனாள். விசித்திரமான வகையில் அவனது பார்வை அவளிடம் ஏதோ செய்தி சொல்ல முயன்று கொண்டிருந்தது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நம்பி காருக்குள் ஏறி இருக்கிற மனசை கலைக்க பார்க்கின்ற புண்ணியவான். ஓ, அதுதான் இந்த கோபமா? அவன் இலகுவாக சிரித்து வைத்தது அவளது எரிச்சலை கிளப்பி விட்டான். பேசாமல் காரின் கதவை திறந்து குதித்து விடலாமா என்று யோசித்தாள் சசிரேகா. இப்படி கடமைக்கும் மோகத்துக்கும் இடையில் அல்லாட வேண்டிய துன்பமில்லாமல் செத்து விடலாம். நினைத்ததை செயல்படுத்த அவன் காரின் கதவை திறக்க முயன்றாள். அது திறக்கவில்லை. எப்படி திறக்கும்? இது என்ன அந்த காலத்து காருன்னு நினைச்சியா? லாக் என் கையில் இருக்கு. நான் நினைச்சாதான் நீ வெளியில குதிக்க முடியும் என்றான் அவன். நான் மனசுல நினைச்சதை இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? பல்லை கடித்தபடி அவனை வெறித்தாள் சசி. அவன் இமை சிமிட்டி சிரித்ததில் அவள் மனதில் மோகம் பொங்கி ததும்பியது. அவனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல இருந்தது. வேண்டாம், என் உணர்வுகளுடன் விளையாடாதே. அவள் உடல் நடுங்கியது. அவன் அனைத்தும் அறிந்தவன், என் மனதையும் அறிந்தவன். இவனுக்கு அதுவும் தெரியாது? செயல்பட முடியாத துக்கத்தில் இருந்து அவளுக்கு கண்ணீர் வடிந்தது. இதிலிருந்து விடுபட முடியாதா என்று அவள் தவித்து கொண்டிருந்த போது அவளை காக்க வந்த ராட்சசியாய் ஹாவ் என்று கொட்டாவியுடன் எழுந்து உட்கார்ந்தாள் வத்சலா. அப்பாடி! சசிரேகாவின் மனதில் ஏமாற்றம் கலந்து நிம்மதி பரவியது. ஹலோ டிரைவர்! விரல் சொடுக்கி வத்சலா அழைத்ததில் சசிரேகாவின் மனதில் தோன்றியது கோபமா இல்லை சந்தோஷமா? இவனை பார்த்த நொடியில் இருந்துதான் என் மனசு எனக்கே பிடிபட மாட்டேங்குதே. சசிரேகாவிற்கு முட்டி கொள்ளலாம் போல இருந்தது. எதில் முட்டிக்கொள்வது என்று தெரியாமல் அவள் மௌனமானாள். அதை அறிந்தவளைப் போல அவன் திரும்பி சசியை மௌனமாக பார்த்தான். கூப்பிட்டது அவ. சசிரேகா முகத்தை திருப்பிக் கொண்டு சன்ன குரலில் முணுமுணுத்தாள். தெரியுது. அவனும் முணுமுணுத்தான். தெரிஞ்சு என்ன பண்ண? கேட்கணும். நான் செவிடில்லை. அவன் மிதப்பாக சொல்லி கொண்டிருந்த போதே அடுத்த சொடக்கொல்லி வத்சலாவிடமிருந்து கிளம்பியது. ஹலோ டிரைவர், உங்களைத்தான். அவன் காரின் வேகத்தை கூட்டி பின்பக்கம் திரும்பாமல் நான் டிரைவர் இல்லை என்றான். என்னது, டிரைவர் இல்லையா? என்னடி சசி இது? இவர் இப்படி சொல்றாரு? என்கிட்ட கேட்காதே, பின்னே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட கேளு. சசிரேகா ரோட்டை பார்த்தபடி சொன்னாள். அவன் அவளை பார்த்தான். கூர்மையான அவனது பார்வையில் அவளுக்கு மோக அலைகள் அடித்து தொலைத்தது. அவள் பல்லை கடித்தாள். காரை ஓட்டுறவங்க எல்லாம் டிரைவர் இல்ல. வேற யாராம் வத்சலா? விஞ்ஞானியா? யாருக்குடி தெரியும்? விஞ்ஞானியாக கூட இருக்கலாம். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். தோழிகள் இருவரும் தாக்கிய தாக்களை கண்டுகொள்ளாமல் அவன் காரோட்டுவதிலேயே கவனமாக இருந்தான். இது வேலைக்கு ஆகாது சசி என்ற வத்சலா. தெரியுதில்ல, வாயை மூடிக்கிட்டு வா. அதுக்கு சூடா டீ வேணுமே. வத்சலா அழுத்து கொள்ள அவன் காரின் வேகத்தை குறைத்து, இதுதான் உங்க பிரச்சனையா? இதை அப்பவே சொல்றதுக்கு என்ன என்று கேட்டான். அதுக்குத்தானே உங்களை சொடக்கு போட்டு ஹலோ டிரைவர்ன்னு கூப்பிட்டேன். நான் டிரைவர் இல்லை.
அப்படிங்களா ஆஃபீஸர்? உங்களுக்கு தெரியாதுங்க ஆஃபீஸர். இனிமேல் ஆஃபீஸர் உங்களை கூப்பிடணும்னு ஆஃபீஸர், டிரைவருன்னு கூப்பிட மாட்டோம் ஆஃபீஸர். ஆஃபீஸர்னே கூப்பிடுறோம் ஆஃபீஸர். வத்சலா அடுக்கி ஆபீசர்களில் சசிரேகா வாய் விட்டு சிரித்தாள். துளைக்கும் அவன் பார்வையில் அவனது சிரிப்பு நின்றாலும் முழுவதும் மறையவில்லை. வாயை துடைப்பதை போன்ற பார்வையுடன் சிரிப்பதை மறைத்து கொண்டாள். கார் சாலையோர காபி ஷாப் அருகே நின்றது. வத்சலா காரை விட்டு இறங்கி நெட்டி முறித்து விட்டு பூஞ்சாரலாய் தூவிக்கொண்டிருந்த மலைச்சாரலில் கை நீட்டி ரசித்தாள். மழை நின்றுச்சுல்ல, அவள் சொல்லி வாய் மூடுவதற்குள் வானத்தில் மிதி மின்னல் வெட்டி இடி இடித்தது. சடசடவென்று மழை வலுத்ததில் அவள் ஓடோடி போய் காஃபி ஷாப்பிற்குள் அடைக்கலம் புகுந்தாள். பின்னால் வந்தவன் அவளை பார்த்து சிலாபிப்பாக அருமையான வாய் என்று மெச்சி போனான். சசிரேகாவிற்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. நீ என்னடி சேம் சைடு கோல் போடுற? வத்சலா சண்டைக்கு வந்தாள். சசிரேகா பதில் சொல்வதற்குள் காஃபி ஷாப்பில் இருந்த ஒரு பெரியவர் ஒருவர், ஏம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம் இல்ல, அடிச்சு கொட்டின மழை இப்பதான் கருணை காட்டி நின்னுச்சு, உனக்கு அது பொறுக்கலையா? உன்னை யாருமா மழை நின்றுச்சு இல்லைன்னு மகிழ்ந்து போக சொன்னது என்று வத்சலாவிடம் சண்டைக்கு வந்தார். தேவை தாண்டி உனக்கு, சசிரேகா முணுமுணுத்தாள். நான் என்னடி பண்ணினேன்? நின்று போன மழையை வாவாண்டு நான் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சேன். அழமாட்டாத குறையாக வினவினாள் வத்சலா. அதை அந்த பெரியவர்கிட்டயே கேளு. எதுக்கு வம்பை விலை கொடுத்து வாங்க சொல்லுற? நீ விலை இல்லாமலேயே வாங்குறவளாச்சே. பேசியபடியே காருக்கு அருகே வந்த சசிரேகா இயல்பாக வத்சலாவுடன் பின் சீட்டில் உட்கார்ந்து விட்டாள். அவன் முகம் மாறினான். அவளை உறுத்து பார்த்தான். சசிரேகா கண்டு கொள்ளாமல் வத்சலாவுடன் பேசிக்கொண்டிருப்பதைப் போல பாவனை செய்தாள். காரில் ஏறி கதவை சாத்தியவன் கோபம் படார் என்ற சத்தத்தில் கேட்டது. வத்சலாவை அவனை பார்த்துவிட்டு சசிரேகாவின் காதருகே ரகசியம் பேசினாள். எதுக்குடி கடவை போட்டு உடைக்கிறான்? எனக்கு என்ன தெரியும்? அவன்கிட்டயே கேளு. கேட்கவா? கேட்டாலும் சொல்லிட்டு தான் வேற வேலை பார்ப்பான். அந்த காஃபி ஷாப்பில் நீ இழுத்து வைத்த பஞ்சாயத்தை நினைச்சு காண்டாகிக்கிட்டானோ என்னமோ. இவன் எங்கடி பஞ்சாயத்து பண்ண வந்தான்? அந்த கிழவன் திட்டுறதே சந்தோஷமாய் வேடிக்கை பார்த்துக்கிட்டுல இருந்தான். விடுடி, இவன் காரு இவன் உடைச்சிட்டு போறான். அப்ப ஆபீசர் டிரைவர் இல்ல, காருக்கு ஓனருங்கிற. இருக்கலாம். அதென்ன இருக்கலாம்ங்கிறது? தெரியாம எதையும் சொல்லக்கூடாது. இவனை பற்றி எனக்கு என்ன தெரியும்? சசிரேகாவின் மனம் கேட்டது. எதுவும் தெரியாமல் அவன் மீது மோகம் கொண்ட மணித்துளிகளை நினைத்து பார்த்த போது அவளது நெஞ்சம் அதிர்ந்தது. என்னவோ போடி, உன்னோட அங்குசாமி பெரியப்பா சரியான ஆளை பிடிச்சுத்தான் உன்னை கைப்பற்றிக்கிட்டு வர அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆமாம், இவன் என்னை கைப்பற்றிக்கிட்டு போய் வேறு ஒருத்தன் கைப்பிடிக்க வைக்க போறான். சசியின் மனம் குலுங்கியது. வேறு எவர் எதை செய்தாலும் எவர் எதை செய்யக்கூடாது என்று அவள் மனம் மருகினாள். அவன் பார்வையை கூட நினைத்து கொண்டாள். எப்படி இவனால் என்னை இப்படி ஒரு பார்வை பார்க்க முடிந்தது? அனிச்சயமாய் அவள் பார்வை உயர்ந்த போது அவன் கண்ணாடி வழியாக அவளை பார்த்து கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தான். முடிவில்லாத தொடர்ச்சியான அந்த பார்வைக்கான எதிர்காலம் எத்தகையது என்பதை அவன் அறிவான் தானே. இருந்தும் ஏன் இப்படி பார்த்து வைக்கிறான் என்று சினம் கொண்டாள். சசிரேகா கிள்ளுக்கீரேன்னு நினைத்து விட்டானா? தன்னிறக்கத்தில் அவன் மனம் தழும்பியது. வத்சலா வேண்டிய மட்டும் தூங்கிவிட்டாள் போல தொணத்து கொண்டே வந்தாள். சசிரேகா அவளது தொணப்பை கவனிக்காமல் வேகம் குறைந்திருந்த மலையை வேடிக்கை பார்த்த வண்ணம் மௌனமாக வந்தாள். தூரத்தில் அன்னவாசலின் விளக்கு புள்ளிகள் தெரிந்தன. விடியலுக்கு அறிகுறியாய் கீழ்வானம் வெளுக்க ஆரம்பித்திருந்தது. அவள் வாழ்வின் இருள் நெருங்கிவிட்ட நிதர்சனத்தில் சசிரேகாவின் மனம் நடுங்கியது. ஊர் வந்தாச்சடி, கவலையுடன் சொன்னாள். எந்தவித கவலையுமின்றி தொணத்து கொண்டிருந்த வத்சலாவின் பேச்சு நின்றுவிட்டது. ஒரு பெருமூச்சுடன், நீ பேசாமல் அந்த பிரவீன் கூட ஓடி போயிருக்கலாம் என்று சொன்னான். சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் நின்று விட்டது. அவன் புருவங்கள் முடிச்சிட திரும்பி பார்த்தான். பிரவீனா? யாரது? வத்சலாவிடம் கேட்டான். எல்லாம் இவளோட காதலன் தான்.
இயல்பாகச் சொன்னாள் வத்சலா. சசியை காதலித்தவன் என்பதற்கும் சசியின் காதலன் என்பதற்கும் மலையளவு வித்தியாசம் உண்டு. அது தெரியாமல் வத்சலா வாய்விட்டு விட அதை உணராமல் சசிரேகா எதிர்கொள்ளப் போகும் இடரை நினைத்து மனம் கலங்கிக் கொண்டிருந்தாள். அவளது தீர்க்கமான பார்வை அவளை துளைப்பதை அவள் அறியவில்லை. காதலன்னா காதலன்னா காதலன் தான் ஆஃபீஸர். இவ மேலேயே உயிராயிருந்தவன். கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிட்டா இவ பின்னாடி ஓடி இருக்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு பெரியப்பா கிட்ட கேளுங்கன்னு அனுப்பி வச்சா பெரியப்பா ஆப்பு வச்சிட்டார். ஒருவேளை இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா பிரவீன் கூட கூப்பிடவே அவன் கூட ஓடி போயிருப்பாளோ என்னவோ. ஓ, ஒற்றை எழுத்தை 1 கோடி உணர்ச்சிகளுடன் உச்சரித்தான் அவன். சசிரேகாவின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. வத்சலாவுக்கும் அவனுக்குமான கலந்துரையாடலை கவனிக்காமல் காத்திருக்கும் திருமணத்தை பற்றிய பயத்தில் அவள் உறைந்து போயிருந்தாள். நீங்க எதுக்கு ஆஃபீஸர் போடுறீங்க? வத்சலாதான் அவனிடம் விளக்கம் கேட்டுக்கொண்டிருந்தான். எங்கோ தொலை தூரத்தின் தொடுவானத்தை வெறித்து கொண்டிருந்த சசிரேகாவை வெறித்து பார்த்து அவன் சொன்னான், காதலிக்கிறவனை விட்டு யாரோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட போய்கிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறப்ப புல்லரிக்குதுங்க. அதான் என்னை அறியாமல் போட்டுட்டேன். நக்கள் ஆம்பளையாய் பிறந்துட்டீங்கல்ல, நக்கள் நையாண்டி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவளுக்கு மட்டும் பிடிக்காத ஆளுக்கு கழுத்தை கட்டணுமென்று வேண்டுதலா, காட்டணுமென்று வேண்டுதலா? இவளோட பெரியப்பா தான் ரொம்ப நன்றி கடன்கிற பேரில் இவளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கார். ஆக அந்த நன்றி கடனை கழிக்கத்தான் அம்மனி பிடிக்காத ஆளுக்கு கழுத்தை நீட்ட போறாங்கன்னு சொல்லுறீங்க. ஆமாம் ஆஃபீஸர், ஆமாம். இதை விட புளி போட்டு தேய்த்து விளக்கமாக செப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். மனசிலாயி, அதனால மாட்டிலாடுறதை விட்டுட்டு ஜரூரா வண்டியை பத்துங்க வாத்தியாரே. வண்டியா? பின்னே இல்லையா? வெறும் வண்டி இல்லை ஆஃபீஸர், கட்டை வண்டி. காரா இது? முதுகெல்லாம் வலிக்குது. இப்படியா நடந்து போகிறவன் கூட ஓவர்டேக் பண்ற மாதிரி மெதுவா ஊர்ந்துக்கிட்டு போகும்? விரட்டுங்க ஆஃபீஸர். அவனிடமிருந்து குறும்பு மறைந்து சிந்தனை அவன் முகத்தில் பதர்ந்திருந்தது. வத்சலாவின் பேச்சுக்கு விரட்டி அடிச்சு போச்சு என்று சொல்லாமல் காரை கிளப்பினாள். அதுவும் பேசாமல் ஓட்டிக்கொண்டிருந்தவன் திடீரென்று திரும்பி பார்த்து கேட்டான், அது அந்த பிரவீன் எப்படின்னா என்னத்தை சொல்றது? பார்க்கறதுக்கு ஹீரோ போல ஹேண்ட்ஸமா இருப்பான், பணக்காரன். ஓ, திரும்பவும் போட்டுட்டீங்களா? உங்க மனசுல என்ன, நீங்க பெரிய சியான் விக்ரம்னு நினைப்பா ஆஃபீஸர்? அவன் பதில் சொல்லவில்லை. கார் ஊர் எல்லாம் தொட போகும்போது தனக்கு தானே சொல்லிக் கொள்பவளை போல சொன்னான், கல்யாணத்தை கல்யாணமா பண்ணிக்காம தியாகமா பண்ணிக்க போறாங்க போல உங்க ஃப்ரெண்ட். ஆமாம், அப்படித்தானே அவளுக்கு தியாகி பட்டம் கிடைக்கும். அன்னவாசல் கிராமத்துல இவளுக்கு சிலை வைப்பாங்க. என்ன ஆஃபீஸர், இதுக்கு போடாம இருக்கீங்க? என்னாச்சு ஆஃபீஸர், இவ கூட கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இந்த வார்த்தைகளில் உயிர் துடிக்க சசிரேகாவை அவன் பார்த்தான். அதே நொடியில் அவளை பார்த்தவளின் பார்வையில் தெரிந்த ஒட்டாத தன்மையில் அவள் மனம் வெறுத்து போனது. வேஷக்காரன் என்னை கடத்தி கொண்டு வந்து பெரியப்பாவோட கால்களில் என்னை தள்ளிட்டான்ல, வேலை முடிஞ்சாச்சுன்னு ஒட்டாத பார்வை பார்க்கிறான். பழைய பார்வையை பார்த்தால் இவன் போட்டிருக்கின்ற கண்ணிய வேஷம் கலைஞ்சு போயிருமில்ல. அவள் விழிகளில் தெரிந்த வெறுப்பில் அவன் முகம் சுருங்கியது. ஊர் எல்லையில் கொட்டு மேளத்துடன் காத்திருந்த ஆட்கள் வாத்தியங்களை வாசிக்க ஆரம்பித்தார்கள். சசிரேகா மனமுடைந்தாள். அத்தியாயம் 8. இனி தப்பிக்க மார்க்கமில்லை. பதுமை போல கண்ணாடி முன்னால் அமர்ந்திருந்த சசிரேகா நினைத்து கொண்டாள். ஈரக்கூந்தல் உலர்வேனா என்று அடம் பிடித்து கொண்டிருக்க அவளது முகத்திற்கு கடமையே கண்ணாக ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். எங்கே பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறீங்க? வத்சலா விசாரித்தாள். பக்கத்து டவுனில். அதானே பார்த்தேன். அன்னவாசல்ல பியூட்டி பார்லர் ஆகுது என்று அசந்துட்டேன். கொஞ்ச நாளில் இங்கேயும் வந்துடும். ஊர் முன்னேறிக்கிட்டு இருக்கு. என்னத்த முன்னேறி என்ன பண்ண? எங்க அழுத்துக்கிறீங்க? கல்யாண மாப்பிள்ளையே கண்ணில் கூட காட்டாம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இதுதான் முன்னேற்றமா? என்னது? அந்த பெண் சசிரேகாவை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இவங்க மாப்பிள்ளையை பார்த்ததே இல்லையா?
இல்லப்பா, சரியா போச்சு போங்க. இப்படியா இருப்பீங்க? என்னமோ இருக்கும். மாப்பிள்ளை யாருன்னு நினைச்சீங்க? எவனோ ஒரு இரக்கமில்லாத இதயமில்லாத ராட்சசன்னு நினைக்கிறோம். இதயம் இருக்கிறவன் பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட நினைப்பானா? அந்த பெண் எதையோ சொல்ல வந்துவிட்டு நமக்கென்ன என்ற ரீதியில் தோள்களை குலுக்கிவிட்டு வேலையில் ஆழ்ந்தாள். சசிரேகாவின் மனம் முந்தைய இரவு பயணத்திலேயே நிலைத்திருந்தது. ஏன் அப்படி பார்த்தான்? எதனால் என் மனதை கலைத்தான்? அவளை ஏமாற்றி அழைத்து வரும் யுக்தியோ என்று குன்றி போனாள் சசிரேகா. தப்பிக்கும் நினைவு வராமல் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவளை மோக வலையில் சிக்க வைத்து கடத்தி இருக்கின்றான். உனக்கு வேறு வழியே தெரியவில்லையாடா? சசியின் மனம் வலித்தது. உலர்ந்தும் உலராமலும் இருந்த கூந்தலை பின்ன ஆரம்பித்த அந்த பெண் தன் போக்கில், கல்யாண மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு இவங்க சொல்றாங்களா? ஆச்சரியமா இருக்கு என்றாள். ஏனாம், அவர் பெரிய மன்மதனோ? வத்சலா ஏகத்தாளமாக கேட்டாள். இந்த பக்கத்தில் அவருக்கு அப்படித்தான் பேர் இருக்குங்க. மன்மதன்னா? ஜோக்கடிக்காதீங்கப்பா. மைனர்னு பேர் இருக்குமா? இருக்கும். நீங்க மன்மதன்னு சொல்றீங்க. மைனரா? இவரா? நீங்க வேற. பொண்ணுங்க கிட்ட அனாவசியமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். பொண்ணுங்க தான் இவர் கூட பேச போட்டா போட்டி போடுவாங்க. ஆளை இல்லாத ஊருக்கு இலிப்பம்பு சர்க்கரை போல. அவர் இந்த ஊர்க்காரர் இல்லைங்க, பக்கத்து டவுனுக்காரர். நீங்க தானேம்மா இந்த பக்கம்னு சொன்னீங்க. இந்த பக்கம்னு தான் சொன்னேன். இந்த ஊர்க்காரர்னா சொன்னேன். அந்த பெண் புருவங்களை வில் போல உயர்த்தி விட்டு சசிரேகாவின் பின்னலை அலங்கரிக்க தொடங்கினாள். இது ஒண்ணுதான் குறைச்சல், அலுப்புடன் சொன்னாள் சசிரேகா. உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையம்மா என்றாள் அந்த பெண். பாருடி, அந்த பெண் என்னவோ குற்றால குறவஞ்சி போல ஜோசியம் சொல்றதை கையில தங்கமுலாம் பூசின பிரம்புதான் இல்ல. மற்றபடி குறி சொல்றது குறவஞ்சி போலதான் தெரியுறாங்க. வத்சலாவின் பாரடிக்கு ஸ்லோ மோஷனில் விழி உயர்த்தி பார்த்து வைத்தாள் சசிரேகா. ஏண்டி, டக்குன்னு பார்க்க சொன்னா இப்படியாடி பார்த்து வைப்ப? இதுதானாடி உன்னோட டக்கு? வத்சலாவின் கேள்விக்கு அந்த பெண் சிரித்து வைக்க சசிரேகா மௌனத்தாரையாக விட்டத்தை வரித்து வைத்தாள். விட்டா காவிய கட்டிக்கிட்டு சாமியாரா போயிருவாங்க போல. இத்தனை விரக்தி தேவை இல்லைங்க. சூப்பர் மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட போறீங்க. அந்த பெண் தைரியம் சொன்னாள். எவரும் சொல்லப்படும் தைரியமோ என்று சசிரேகா விட்டத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் பள்ளியை பார்க்க, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா என்று அறைக்கு வெளியே சத்தம் கேட்டது. ஆச்சா என்றபடி உள்ளே வந்த பானு சசிரேகாவை பார்த்த பார்வையில் வண்டி வண்டியாய் துவேசம் கொட்டி கிடந்தது. இது ஏன் இப்படி பார்க்குது? சசிரேகாவுக்கு புரியவில்லை. அத்தனை காலமாக பட்ட துயருக்கு விடிவு வந்துவிட்டது என்று நிம்மதியாக சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவளை இழுத்து வந்து பிடிக்காத வாழ்க்கையில் தள்ளிவிடப் போகிறவள் பானுகீதா. கொழுந்தன் மகளின் தலைவிதியை சரியாக விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவளுக்கு எதற்காக இந்த காழ்ப்புணர்ச்சி? அதான் உன் புருஷனை தூண்டிவிட்டு நினைச்சதை சாதிச்சிட்டியே. வெறுப்புடன் முகத்தை திருப்பி கொண்டாள் சசிரேகா. அதில் முகம் கடுத்து போன பானுகீதா சசிரேகாவின் தலை அலங்காரத்தை சரி செய்கிறவள் போல குனிந்து சன்ன குரலில், என்னடி குளிர் விட்டு போச்சா? கழுத்தில் தாலி ஏற போகிறங்கிறது ஆணவமா என்று அதட்டினாள். அடிமை சாசனம் வாங்க போகிறவளுக்கு ஆணவம் எங்கே இருந்து வரும்? சசிரேகா முகத்தை சுளித்தபடி எழுந்து கொண்டாள். பானுகீதாவின் முகரையை பார்ப்பதை விட பிடிக்காத திருமணம் நடக்கப் போகிற மேடைக்கு போய்விடுவதே சால சிறந்ததென்று அவளுக்கு தோன்றிவிட்டது. தெரியாத பல முகங்கள் அந்த திருமண வீட்டில் தென்பட்டன. சசிரேகாவை மேடைக்கு அழைத்து கொண்டு போன பெண்மணிகளில் ஒருத்தியை கூட சசிரேகா அதற்கு முன்னால் பார்த்ததில்லை. பட்டும் வைர நகைகளுமாக மங்களகரமான முகத்துடன் காட்சி அளித்தவர்களை பார்த்து இவர்களுக்கும் அங்குசாமி வகையராவுக்கும் என்ன சொந்த பந்தம் இருக்கக்கூடும் என்று குழம்பி போனாள் அவள். மணமேடைக்கு போகும் வழியில் மலர்கொடியும் மாலதியும் நின்றிருந்தார்கள். அவர்களின் விழிகளில் வழிந்த பொறாமையில் சசிரேகா திகைத்து போனாள். இதுகளோட அம்மா என்னடான்னா வெட்டுவேனா இல்லை குத்துவேனாங்கிறதை போல பார்த்து வைக்குது. இதுக என்னடான்னா இதுகளோட சொத்தை கொள்ளை போக போறதை போல முறைச்சு வைக்குது. என்னதான் நடக்குது இங்கே? எதுவும் புரியாமல் மணமேடையை நோக்கி நடந்தான் அவன். படிகளில் ஏறிய போது அவன் நிலவில் பாதம் தடுமாறியது. பார்த்தும்மா, கூட வந்த பெண்களில் ஒருத்தி சிநேகித புன்னகையுடன் கை கொடுத்தாள். அவளது தோழமையான சிரிப்பு சசிரேகாவின் புண்பட்ட மனத்திற்கு ஒத்தடம் கொடுப்பதைப் போல இருந்தது.
இதயம் கனக்க கால்கள் பின்ன மணமேடையில் ஏறியவளை மாலையும் கழுத்துமாக உட்கார்ந்திருந்த மாப்பிள்ளையின் பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். மாப்பிள்ளையின் முகத்தை கூட பார்க்காமல் சசிரேகா குனிந்த தலை நிமிராமல் உட்கார அவன் பக்கத்தில் தோழி பெண்ணாய் நின்றிருந்தாள் வத்சலா. இப்படி கட்டாய கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் அந்த வில்லாதி வில்ல மாப்பிள்ளையின் திருமுகம் எந்த லட்சணத்தில் இருக்கின்றதென்று பார்த்துவிட வேண்டும் என்ற மன துடிப்புடன் மாப்பிள்ளையை பார்த்து வைத்தாள். பார்த்த விழி பார்த்திருக்க ஆவென்று வாய் பிளந்தவள் சசி என்று குனிந்தாள். அதற்குள் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று யாரோ ஒருவர் குரல் கொடுக்க கெட்டிமேளம் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. சசிரேகாவின் கழுத்தில் மாங்கல்ய கயிறு படிந்தது. அவள் அதிர்ச்சியுடன் விழி உயர்த்தி பார்த்தபோது அவளையே பார்த்தபடி அவள் கழுத்தில் தாலி கட்டி கொண்டிருந்தான். இவனா? அவளின் ஆனந்த அதிர்வை கண்டு கொள்ளாமல் பாறை போல இறுகிய முகத்துடன் அவன் தாலி கட்டி முடித்துவிட்டு நகர்ந்து உட்கார்ந்து கொள்ள இவள் நடுக்கத்துடன் வத்சலாவின் கையை இறுக்கி பிடித்தாள். வத்சு, நான் அப்பவே கவனிச்சுட்டேன்டி, இவன் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு மூச்சு கூட விடல பாத்தியா? சரியான கல்லுளி மங்கண்டி. ஆக அவன் கண்ணியமானவன், வேடம் போடவில்லை, இன்னொருவனுக்காக அவளை கடத்தி கொண்டு வரவும் இல்லை, மாற்றானுக்கு மாலையிடப் போகிறவளின் மோகத்தீயை தூண்டிவிட்டு குளிர்காயவும் இல்லை, அவனுக்கு சொந்தமாக போகிறவளிடம்தான் சொந்தம் கொண்டாடி இருக்கின்றான். சசிரேகாவின் மனதில் அமைதி விரவியது. அது அவன்தான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கின்றான் என்பதில் வந்த அமைதியா, இல்லை அவன் கண்ணியமானவன் போல வேடம் போடவில்லை என்ற உண்மை புரிந்ததினால் வந்த அமைதியா என்று புரியாவிட்டாலும் அதுவரை அனுபவித்து வந்த மனவேதனையிலிருந்து விடுபட்ட சசிரேகா அவன் கையை பிடித்து கொண்டு அக்கினி வலம் வந்தபோது அவளது உள்ளம் குளிர்ந்தது. ஆனாலும் ஆபீசர் இத்தனை அழுத்தக்காரராக இருக்கக்கூடாதுடி. வத்சலா அங்கலாய்த்த போதுதான் சசிரேகா அதை உணர்ந்தாள். ஓர் இரவு பொழுதும் பயணம் செய்திருந்தாலும் அவன் பெயரை அறியாமல் அவன் பயணித்திருக்கிறாள். அந்த உண்மையில் அவள் மனம் படபடத்தது. இவன் பெயர் என்னவாக இருக்கக்கூடும் என்று அவள் யோசித்தாள். பெயரில்லாதவளுக்கு அனாமிகான்னு பெயர் வைக்கிறதை போல இவன் அனாமிக்கன்னு சொல்லிக்குவானோ? அவள் முகம் பார்த்தான். உணர்ச்சிகள் துடைக்கப்பட்டிருந்த அந்த முகத்தை கண்டு குழப்பம் அடைந்தான். ஏன் இப்படி இருக்கின்றான்? எனக்குத்தான் இவன் மாப்பிள்ளைன்னு தெரியாது, இவனுக்கு என்னை தெரியுமே. நைட் ஜேர்னியிலே நல்லாத்தானே பேசிக்கிட்டு வந்தான். அவனுடைய பேச்சுக்களையும் பார்வைகளையும் நினைத்து பார்த்தவளின் நெஞ்சம் இனித்தது. அவன் மீதான மோகத்தை அணைக்க வேண்டிய அவசியமின்றி கொழுந்து விட்டு எரிந்தது. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க கருணா. சசிரேகாவிடம் சிநேகிதமாய் சிரித்த அந்த பெண் உரிமையுடன் கூறினாள். இவன் பெயர் கருணாவா? அவன் பெயரை மனதில் பதிய வைத்து கொண்டாள் சசிரேகா. பெரியவர்களின் கால்களில் விழ வேண்டுமென்றால் அங்குசாமியின் கால்களிலும் விழ வேண்டுமே என்றிருந்தது. அவர் பெரியவரா? வயதாகிவிட்டால் மட்டும் அவர் பெரியவராகி விடுவாரா? தேவையில்லை. அவன் மறுத்ததில் ஓர் விடுதலை உணர்வை உணர்ந்தாள் சசிரேகா. ஆஹா என்று மகிழ்ந்து போனான். அங்குசாமியின் கால்களிலும் பானுகீதாவின் கால்களிலும் விழ வேண்டிய கொடுமையை தவிர்த்து விட்டானே. அதிலும் அவன் மறுத்ததும் அங்குசாமியின் முகம் கருத்து விட்டது. அதை பார்க்க அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது. நான் தாலி கட்டும் போதே பெரியவங்க எல்லாரும் அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. புதுசா ஆசீர்வாதம் வாங்க தேவையில்லையக்கா. அவன் விலகி சொன்னான். அவன் அக்கா என்று அழைத்த பெண் அவனுடைய உடன் பிறந்த அக்காவா இல்லை உறவு முறையில் அக்காவா என்று சசிரேகாவிற்கு தெரியவில்லை. பாலும் பழமும் சாப்பிட என்று புதுமண தம்பதிகளை உட்கார வைத்த போது அந்த அக்காவே அதற்கான விடையை அளித்தாள். நான் கவிதா, கருணாகரனோட அக்கா. சசிரேகாவின் கன்னம் தடவி அவன் சொன்ன போது நெகிழ்ந்து போனாள் சசிரேகா. அது போன்ற பாசத்தை அவளுடைய பெற்றோர் இறந்த பின்னால் அவள் அனுபவித்ததில்லை. உண்மையான பாசத்தை விழிகளில் பிரதிபலித்த கவிதாவின் கைகளை பிடித்து கொண்டாள். கவிதாவின் விழிகளில் பிரியம் கொட்டி கிடந்தது. கவிதா என்று அழைத்தபடி உள்ளே வந்தவரை காட்டி, இவர்தான் உன் அண்ணா என்று அறிமுகம் செய்து வைத்தாள். அண்ணாவா? மெய் சிலிர்த்தாள் சசி. அண்ணாதான், என் புருஷன் உனக்கு அண்ணாதானே?
பாசத்துடன் சிரித்தவளின் தலையில் குட்டினான் கவிதாவின் கணவன். திடீர்னு பாசமலரை வளர்க்க சொன்னா தங்கச்சி என்ன பண்ணும்? பாவம், மெதுமெதுவாகத்தானே நம்ம பக்கத்து சொந்தங்க இதுக்கு பழக்கமாகும். கவிதாவை விடவும் இதமாக பேசியவனின் பெயர் தியாகராஜனாம். அவர்களின் குட்டி குழந்தை ரகுராம் ஓடி வந்து சசிரேகாவின் மடியில் ஏறி கழுத்தை கட்டி கொண்டது. அத்தை என்று கொண்டாடிய போது சசிரேகாவின் காதுகளில் அமுதும் தேனும் பாய்ந்தன. சிறுவனை கட்டி அணைத்து முத்தமிட்டவளின் மனதில் கருணாகரனின் குடும்பத்தில் ஒருத்தியாகிவிட்ட சொந்தம் வந்திருந்தது. அத்தியாயம் 9. திருமணம் முடிந்த கையோடு காரமங்கலத்துக்கு கிளம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டானாம் கருணாகரன். காரமங்கலமா? என்னடி ஊர் பேரே காரமா இருக்கு என்றாள் வத்சலா. காரம்னா உரைப்பு மட்டும் இல்லைங்க, கெட்டியான பிடிப்புக்கும் அதே அர்த்தம்தான். எங்க ஊர் தான் இந்த சுத்துப்பட்டி ஊர்களுக்கே பெரிய டவுன். 2 ஆர்ட்ஸ் காலேஜ், 2 என்ஜினியரிங் காலேஜ், 4 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், 2 ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு படிப்புக்கு பேர் வாங்கின டவுன் என்றால் எங்கள் டவுன் தான் என்றபடி வந்தாள் மேனகா. பியூட்டி பார்லர் பெண்ணின் பெயர் மேனகா என்பதை கண்டுணர்ந்த சாமர்த்தியம் வத்சலாவுடையது. ஏன்பா, உங்க பேர் என்ன? ரம்பா, உர்வசி, திலோத்தமையா என்று அவள் கேட்டாள். ஏங்க, ஒருத்தங்களுக்கு 3 பேர் வைக்க முடியுங்களா என்று அந்த பெண் வத்சலாவை வாரி வைத்தாள். ஒரு மார்க்கமாக திருத்த வத்சலாவை பார்த்ததும் சசிக்கு சிரிப்புத்தான் வந்தது. ஏண்டி சிரிக்க மாட்ட? நேத்து வரைக்கும் விரக்தியோட விளிம்புல இருந்துட்டு சிரிக்க கூலி கேட்ட, இன்னைக்கு என்னடான்னா மொக்க ஜோக்குக்கு கூட சிரிச்சு மகிழ்ந்து போகிற நேரம் டி எல்லாம். வத்சலா முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அதை விடுங்க, நீங்க எதுக்காக இந்த பேர்களை என்னோட பேரான்னு கேட்டீங்க? இந்த பெண்ணுடைய வந்தாள். பக்கி மாதிரி இருக்கிற மூஞ்சிகளை கூட வத்சலா சொல்ல ஆரம்பிக்கும் போதே, அதாவது இவளோட மூஞ்சி மாதிரி இருக்கிற மூஞ்சிகளை கூடன்னு எக்ஸாம்பிள் சொல்றா என்று எடுத்து கொடுத்த வத்சலாவிடம் வாங்கி கட்டி கொண்டாள் சசிரேகா. இப்ப அவங்க உன்கிட்ட விளக்கம் கேட்டாங்களா என்று சசியின் முதுகில் 4 அப்பு அப்பினாள் வத்சலா. விடுங்க, கல்யாண பொண்ணு பாவம், முதுகு வலிக்க போகுது. அந்த பெண் பரிந்து கொண்டு வந்தாள். ஆர்டினரி மூஞ்சிய கூட அப்சரஸ் மாதிரி மாத்தி விடுறீங்களே, அதனால உங்க பேரு ரம்பா, ஊர்வசி, திலோத்தமைன்னு 3ல் 1ஆத்தான் இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங். தலையை சாய்ந்து கருட பார்வை பார்த்தாள் வத்சலா. அந்த 3ம் இல்லாம மேனகான்னு இருக்கக்கூடாதா? 3ஓடு சேர்ந்து அவங்க 4வது அப்சரசாச்சே என்று தன் பெயரை தானே சொன்னாள் மேனகா. இப்படி போட்டு வாங்குறேன் பேர் வழி என்று தலையாலே தண்ணீர் குடித்து வத்சலா கண்டறிந்த பெயர்தான் மேனகா. காரமங்கலத்தை சொன்னால் நீங்கள் எதுக்காக காரசாரமா சண்டைக்கு வர்றீங்க என்று கேட்டாள் வத்சலா. எங்க ஊரை பத்தி சொன்னா கேட்டுக்கிட்டு சும்மா போவேனா? மேனகா வாசல் பக்கம் பார்க்க, அதுக்கேங்க அடியாள்களை கூப்பிடுறீங்க? வாய்ப்பேச்சாவே இருக்கணும் என்று ஜகா வாங்கினாள் வத்சலா. அடியாள்களை கூப்பிடலைங்க, என்னோட பார்லர் ஆள்களை கூப்பிடுறேன். கொண்டு வந்திருக்கிற பைகளை எடுத்துட்டு போகணுமில்ல, சிரித்தாள் மேனகா. அப்ப சரி, நிம்மதியானாள் வத்சலா. உங்க ஊரில் படிப்பை தவிர வேறு எதுவும் இல்லையா என்று கேட்டு வைத்தாள். ஏன் இல்லை, சென்னையில் தான் ஷாப்பிங் மால் இருக்கின்றதா? எங்க ஊர்லேயும் இருக்குது மேனகா அறிவித்தாள். பாருடா சசி, உங்க ஊர் ஷாப்பிங் மாலுக்கு ஒரு நாள் விசிட் அடிக்கணும் டி என்றாள் வத்சலா. அவங்க ஊரு ஷாப்பிங் மாலா? அதுக்கும் மேலே மர்ம குரலில் சொன்னாள் மேனகா. என்னடி சசி, உங்க ஊரு பொண்ணுங்க கூட ஐப்பட விக்ரம் போல அசத்துறாங்க. மூக்கின் மேல் விரலை வைத்தாள் வத்சலா. சூப்பர் மார்க்கெட், 6 சினிமா தியேட்டர், 15 கோவில்கள், பொழுதுபோக 4 தெருவுக்கு ஒரு பூங்கா, ஊருக்கு பக்கத்திலே ஏரி, அதில் போட் ஹவுஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். கேட்கத்தான் உங்களுக்கு ஒரு நாள் போதாது. பெருமையாக முகத்தை வைத்து கொண்டாள் மேனகா. விட்டா ஒரு நாள் போதுமான்னு பாட்டு பாடி பயமுறுத்திடுவா போல இருக்கு சசி, பம்மினாள் வத்சலா. சசிக்கு எல்லாமே பிடித்திருந்தது. ஒரே ஒரு மழை இரவில் அவள் வாழ்வு வண்ணமயமாகி மாறிவிட அந்த விந்தையில் திகைத்து கொண்டிருந்தாள். எல்லாமே புதிதாக இருந்தன. நீர் புதிது, நிலம் புதிது, நிலத்தோடு உறவாடும் காணும் புதிது, வான் புதிது, நிலவு புதிது, வண்ணமயமான வாழ்வும் புதிது, காற்று புதிது, கனவு புதிது, கனவுகளை ஏனில் விதைக்கும் மோகத்தீயும் புதிது. அவள் மனது கவிதை எழுதியது. காலம் அவளை கைவிட்டு விடவில்லை. படைத்த பிரம்மதேவன் அவள் தலைவிதியை கோணலாக எழுதிவிடவில்லை என்று அவள் நெஞ்சம் நன்றி உணர்வுடன் விம்மியது. உன்னோட ஆள் உடனே கிளம்பணும்னு அவசர ஆணை பிறப்பிச்சிருக்காராம். அங்குசாமி தாத்தா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு, வத்சலா அறிவித்தாள்.
அங்குசாமி தாத்தாவா? அதற்கு சிரிப்பு வந்தது சசிக்கு. போதும்டி, இத்தனை நாளா அழுது வடிஞ்சதுக்கு ஒட்டுமொத்த சிரிப்பையும் இன்னைக்கே சிரிச்சு தீர்த்துடாத. கொஞ்சம் ஸ்டாக் வை, மிச்ச நாளைகளுக்கும் வேணுமில்ல. முக்கியமா இன்னைக்கு ராத்திரிக்கு வேணாமா? கண் சுமிட்டினாள் வத்சலா. சி. சசிரேகாவின் முகம் குங்குமமானது. வெட்கம். நடத்து நடத்து. எனக்கென்னவோ சசி, மிஸ்டர் அங்குசாமியோட நரைமுடியும் லொடுக்கு முதுகையும் டொபுக்கு நடையையும் பார்த்தால் அவரை கொள்ளு தாத்தான்னு தான் கூப்பிட தோணுது. அடிப்பாவி. அவரை தாத்தான்னு சொல்றதே அதிகம். வாயை மூடிக்க. பெரியப்பான்னு சொல்ல சொன்ன இங்க ஒரு கொலையே விழுந்திருக்கும். வத்சலா மிரட்டி வாய் மூடுவதற்குள் கொலை விழுந்துருச்சும்மா என்றபடி வாசல் பக்கம் இருந்து வந்தான் ஒருவன். ஐயோ, நானில்லை. சசியின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்தாள் வத்சலா. அவளை விசித்திரமாக பார்த்து அந்தாள். வாழைக்குளமா என்று கையில் பிடித்திருந்த வாழை மரத்துடன் கூடிய குலையை காட்டினான். இம்புட்டுத்தானா? நிம்மதி பெருமூச்சுடன் வெளியே வந்த வத்சலாவை பார்த்து, ஆனாலும் உனக்கு இம்புட்டு தைரியம் ஆகாதடி, கொலை விழ வைக்கிற மூஞ்சியை பாரு என்று கிண்டல் அடிச்சாள் சசி. என் மூஞ்சியை விட்டு தள்ளிட்டு உன் மூஞ்சியை பிரஷ் ஆக்குறது வழிய பாரு. உன் புகுந்த வீட்டுக்காரன்கள் கிளம்பணுமாம். ஜல்தி. ஏண்டி பறக்கிற? பானுகீதா பாட்டியோட மூஞ்சியை பார்க்குற கொடுமையிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சாகணும் சசி. மூஞ்சியாது நசுங்கி போன பித்தளை அண்டா மாதிரி இருக்கு. கடவுளே, பெரியம்மா காதுல விழுந்துட போகுதடி. அந்த கிழவியெல்லாம் என்ன பெரியம்மான்னு கூப்பிட முடியாது. இதுதான் அப்படின்னா இது பெத்து வச்சிருக்கிற சூனியக்கார ஆண்டி ரெண்டும் அதுக்கு மேலே இருக்குதுக. ஆண்டிகளா? பின்ன அக்காக்களா? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஓடி போயிடலாம். உன் கூடவா? என் கூட ஓடி வர என்னோட ஆளு காத்துக்கிட்டு இருக்கான். நீ உன்னால் கூட ஓடிப்போ. வத்சலா கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக சசிரேகாவை விரட்டினாள். கருணாகரனின் கையை பிடித்து ஓடிப்போக போகும் சுகமான நினைவுகளுடன் கண்ணில் தென்பட்ட அறைக்குள் போனாள் சசிரேகா. அது அங்குசாமியின் அறை என்பதும் அதுவரை அந்த அறையில் அவள் காலடி வைத்ததில்லை என்பதும் அவளுக்கு மறந்து விட்டது. திருமண பெண்ணுக்கு கிடைக்கும் சிறப்பு சலுகைகளில் ஒன்றாக அந்த அறையில் அவளை தங்க வைத்திருந்தார்கள். விடியலில் வந்திறங்கிய சசிரேகா உடனடியாக குளித்து பட்டுப்புடவை உடுத்தி மணப்பெண்ணுக்கான ஒப்பனைகளை பண்ணி முடிக்க அந்த அறை தான் தோதானது என்று அனைவரும் அபிப்பிராயப்பட்டதால் வேறு வழியின்றி அந்த அறையை சசிரேகா உபயோகப்படுத்தி கொள்ள அனுமதித்திருந்தாள் பானுகீதா. அந்த அனுமதியின் எல்லைக்கோடு ஒப்பனை முடியும் வரைதான் என்பதை அறியாதவள் சசிரேகா அந்த அறையின் பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாழ் போட முனைந்த அதே நேரத்தில் அந்த அறைக்குள் மகள்கள் பின்தொடர வந்த அங்குசாமியும் பானுகீதாவும் அறைக்கதவை தாளிட்டார்கள். இது பெரியப்பாவோட ரூம் இல்ல? சசி அப்படியே நின்று விட்டாள். அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவர்கள் அறைக்குள் இருக்கும்போது பாத்ரூமை உபயோகப்படுத்துவதாவது உசிதமானது அல்ல என்று தோன்றியதால் வேறு அறைக்கு போய் முகம் கழுவி சீர் செய்து கொள்ளலாம் என்று அவள் கதவை திறக்க முனைந்த போதுதான் அங்குசாமி குடும்பத்தினரின் பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. என்னால தாங்கிக்கவே முடியலப்பா, இவளுக்கு போய் இப்பேற்பட்ட மாப்பிள்ளையா? பொறுமினாள் மலர்கொடி. சசிரேகா தேங்கி நின்றாள். அவள் பாத்ரூமை விட்டு வெளிப்பட்டால் ஒட்டு கேட்க ஒளிந்திருந்தாயா என்று மலர்கொடி அவள் மீது பாய்ந்தாலும் பாய்வாள் என்று தோன்றியதால் என்ன செய்வது என்று புரியாமல் கைகளை பிசைந்தாள். ஆமாம்பா, அந்த புது பணக்காரன் மேல நிறைய பொண்ணுங்களுக்கு ஒரு இது இருக்குதுப்பா. வெட்கமில்லாமல் சொன்ன மாலதியின் குமுறல் அவளுக்கும் கருணாகரன் மீது அந்த இது இருப்பதை அப்பட்டமாக அறிவித்திருந்தது. திடீர்னு வந்தவன் காரமங்கலத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டான். இந்த சுத்து வட்டாரத்துல பெரிய மனுஷனாவும் ஆகிட்டான். நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டு வந்தப்ப நம்ம மகன்கள்ல ஒருத்தியத்தான் கட்டிக்க போறான்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில பார்த்தா இந்த அப்பன் ஆத்தா இல்லாத அனாதைக்கு யோகம் அடிச்சிருச்சு. பல்லை கடித்தாள் பானுகீதா. என்னை கட்டிக்க வந்த மாப்பிள்ளைன்னு தாம்மா நானும் நினைச்சேன், பொங்கினாள் மலர்கொடி. நான் என்னை கட்டிக்க வந்த மாப்பிள்ளைன்னு நினைச்சேன். அக்காவுடன் போட்டி போட்டாள் மாலதி. இப்படிப்பட்ட மகள்களை பெற்று வைத்திருக்கிறோமே என்று தலையில் அடித்து கொண்டாள் பானுகீதா. ரெண்டும் 2 அகப்பை, ரெண்டுமே கலண்ட அகப்பை. அவள் விட்ட பெருமூச்சு அனலில் அந்த அறையை தகைக்க ஆரம்பித்தது. அடங்குடி, அதுதான் உங்க 2 பேரில் ஒருத்திக்கும் கிடைக்காம அந்த அனாதைக்கு அவன் கிடைச்சு தொலைச்சிட்டானே, இன்னும் என்ன கழுதைங்க அடிச்சுக்கிறீங்க? மகள்களை அதட்டினாள்.
அங்குசாமி மகள்களை முறைத்ததில் அவளது ஆத்திரம் அதிகமானது. எதுக்கு இதுகளை முறைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கிற மனுஷன் இப்படியா தானா வந்த மாப்பிள்ளையே தம்பி மகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து நிற்பான்? உங்களை சொல்லி குத்தமில்லைங்க. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆக்கி போட்டு குடும்பம் நடத்தி 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லணும்? காளி அவதாரம் எடுத்தாள் பானுகீதா. அதிர்ந்து போன சசிரேகா அப்படியே நின்று விட்டாள். அத்தியாயம் 10. கருணாகரனை திருமணம் செய்து கொள்ள அங்குசாமியின் மகள்கள் ஆசைப்பட்டார்களா? பானுகீதா வயிற்றெரிச்சல் படுகிற அளவுக்கு அவன் பெரிய பணக்காரனா? ஆமாம் என்பதை வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டிருந்த அங்குசாமியின் மனைவியும் மகள்களும் சசிரேகாவிற்கு புரிய வைத்தார்கள். எந்த கூட்டத்தில் அவன் வந்து நின்றாலும் முதல் மரியாதை அவனுக்குத்தான் கிடைக்குது. தொட்டதெல்லாம் துளங்குது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிப்பட்ட பணக்காரங்களை எட்டு நின்று பார்க்கறதோட பெரிய விஷயம். அவன் கிட்டக்க வந்தா கோழியை அமுக்குறாப்புல ஒரே அமுக்கி நீங்க பெத்து வச்சிருக்கிற பொண்ணுங்கள்ல ஒருத்திய அவன் தலையில கட்டி வச்சிருந்தால் நீங்கள் புத்திசாலி மனுஷன்னு பெருமைப்பட்டிருப்பேன். உங்களுக்கு வாக்கப்பட்டு குடும்பம் நடத்தி பிள்ளைங்களை பெத்துக்கிட்டதுல சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்கே அதுக்கெல்லாம் எனக்கு குடிப்பினை இருக்கா? அதை சொல்லுங்கம்மா. மூத்தவளாய் பிறந்திருக்கிற என்னையில அவனுக்கு கட்டி கொடுத்திருக்கணும். அப்படி ஏதும் சட்டம் இருக்கா மலர்கொடி? ஏன் இளையவளாய் என்னையும் கட்டி கொடுத்திருக்கலாம் இல்ல? எதுலதான் போட்டிக்கு வர்றதுன்னு விவசாய இல்லையாடி உனக்கு? இல்லேங்கிறேன். அதுக்கு இப்ப என்னங்கிற? அடித்து கொண்ட அக்கா தங்கைகளை ஆளுக்கு 4 அப்பி அடக்கி வைத்தாள் பானுகீதா. இப்ப அவன் பொண்ணு கேட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறானாடி. அறிவில்லாம அடிச்சுக்கிறீங்களே. வந்தான்மா. அப்பாதான் அவனை அந்த அனாதைக்கு விட்டு கொடுத்துட்டார். இல்லைன்னா அவன் என் கழுத்துல தான் தாலி கட்டி வைப்பான். இல்லவே இல்லை, என் கழுத்தில் தான் கட்டி இருப்பான். மூத்தவன் நான் தாண்டி. இளையவள் தான் எனக்கு ஸ்பெஷல். மூத்தவ இருக்கிறப்ப இளையவளை கட்டி கொடுப்பாங்களா? அப்படின்னா 2 பேருமே அவனை கட்டிக்கலாம். என்ன சொல்ற? அடி பாவிகளா! கையில் கிடைத்த தலையணையால் மகள்களை வாங்கென வாங்கிய பானுகீதாவிற்கு தலைவலியே வந்து விட்டது. இம்புட்டு அலும்பும் உங்களாலேயே. அவள் கணவனிடம் சண்டைக்கு போனாள். என்னடி பண்ண சொல்ற? அவனுக்கு சசியை கட்டி கொடுக்கலன்னா நம்ம சொத்து நம்ம கிட்ட நிற்காதடி. அழுத்து கொண்டார் அங்குசாமி. இது என்ன புதுக்கதையா இருக்குது? நம்ம சொத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லையடி பானு. ஆனா நம்ம சொத்தை பத்தின அத்தனை ரகசியமும் அவன் கையில இருக்கு. என்னங்க சொல்லுறீங்க? ஆமாண்டி பானு. அவன் என்னை பார்க்க தோப்புக்கு வந்தப்ப நான் நம்ம மகள்கள்ல ஒருத்திய அவனுக்கு கட்டி கொடுத்துறன்னு தான் ஆளாய் பறந்தேன். பயப்புள்ள எம்புடாம கட் பண்ணி ரைட்டா டீலை பேசிட்டாண்டி. டீலா? இது நமக்கு நோ டீலு பானு. ஒரு சமயம் ரங்கசாமிக்கு ஏற்காட்டு பக்கத்தில் நிலம் வித்த பணம் வந்துச்சு. ஞாபகம் இருக்குல்ல? மறக்குமா? அந்த பணத்தை அபேஸ் பண்ணித்தானே காரமங்கலத்துல வீட்டை வாங்கி போட்டோம். லட்சக்கணக்கான பணம். கடனா கேட்டால் திரும்ப கொடுக்கணும். பணமுடைன்னு கேட்டால் 10,000 20,000 கிடைக்கும். முள்ளங்கி பத்தை போல 60 லட்சமும் ஒட்டு மொத்தமா கைக்கு கிடைச்சிருக்குமா? அதுக்காகத்தானே இந்த வேலையை பண்ணினேன். சிறுக்க விவசாயத்துக்காக வாங்கின கடன் வட்டியோட ஒன்னா சேர்ந்து 60 லட்சத்துக்கு வந்து நிக்குது. என் பங்கு சொத்தையும் உன் பேருக்கே எழுதி கொடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுன்னு கேட்டேன். வாங்க மாட்டேன்னு சொன்னவங்க கிட்ட வம்படியா பத்திரத்தை திணிச்சிட்டு பணத்தை கைப்பற்றிக்கிட்டு வந்தேன். தெரியாதவங்க கிட்ட சொல்றதே போல என்கிட்ட கதை சொல்றீங்களே. இந்த யோசனையை சொல்லி கொடுத்தவளே நான் தானே. பத்திரம் எங்கே போகுது? அதுதான் வருஷத்துல பாதி நாள் ஏற்காட்டுல நாம விருந்தாட போக போறோமே. அப்ப சமயத்துல அந்த பத்திரத்தை அபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு திட்டம் போட்டேன். எங்கே? அதுக்குள்ளதான் உங்க தம்பி மண்டைய போட்டுட்டானே. பாத்ரூமில் நின்றிருந்த சசிரேகாவின் ரத்தம் கொதித்தது. அவளுடைய தந்தையின் எதிராக என்னவெல்லாம் சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள். இது ஏமாற்றுக்காரர்களுக்கான காலமா? உண்மையான நேசத்துடன் இருக்கிறவர்கள் ஒருவரை வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதா? காலம் அப்படி எவரை கை காட்டவே காட்டாதா? பாசம் வைத்த கொடுமைக்காக அனைத்தையும் இழைக்க வேண்டும் என்பதுதான் தலைவிதியா? நிற்க முடியாமல் கால்கள் தோய்ந்து போக பற்றுக்கோடாய் சுவரை பிடித்து கொண்டு அதில் சாய்ந்து நின்றாள் சசிரேகா. ஏற்காட்டு வீட்டில் இருந்தப்ப அந்த பத்திரத்தை தேடாதே தேடுன்னு தேடினேன்.
தேடுன்னு தேடினேன், கைக்கு அகப்படல. அதுக்குள்ள தாரணியோட அண்ணன்காரன் கோர்ட்டுக்கு போயிட்டான். வீடு கோர்ட்டோட பொறுப்புல போயிருச்சு. இப்பதான் இந்த கழுதைக்கு 21 வயசு முடிஞ்சிருச்சுல்ல, மேஜர்னு கோர்ட் பொறுப்புல வீட்டை கொடுத்துருச்சுல்ல, உடனடியா எழுதி வாங்கி இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு கங்கு கரை இல்லாமல் பணம் கொளிக்கிறவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுல நிக்கிறீங்க. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லுவேன்? நானே வயிறறிஞ்சு போய் கிடக்கிறேன். நீயும் வேண்டி தூண்டி விடுறதை போல பேசுற. எனக்கு மட்டும் இந்த கழுதையை அந்த பணக்காரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசையா? அப்படி எதுவும் நேர்த்தி கடனா வச்சிருக்கேன்? இல்லேடி பானு, இந்த பிரவீன் பைய பொண்ணு கேட்டு வந்தப்பவே எனக்கு அடி வயிறு கலங்கி போச்சு. கழுதைக்கு கல்யாண வயசாச்சு. நம்ம கையை எதிர்பார்க்காம சுய சம்பாத்தியத்துல காலை ஊனி நின்னுட்டா. நாளைக்கே கூட வேலை பார்க்கிறவன் எவனையாவது கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னாலும் நிப்பா. அந்த பிரவீன் பையன் நல்லவனா இருக்க போய் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டான். நாமளும் விரட்டி விட்டோம். எல்லோரும் அப்படியே இருப்பாங்களான்னு யோசிச்சுத்தான் ஏற்காடு வீடு முதற்கொண்டு அன்னவாசல் சொத்து வரைக்கும் அத்தனை சொத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதி வாங்கிடலாம்னு பிளான் போட்டிருந்தேன். அதுக்குள்ள இந்த கருணாகரன் வந்து நின்னுட்டான். வந்தா என்னங்க, அவனே நம் பொண்ணுங்களே பொண்ணு கேட்டு வரலங்கிறப்ப அவனை எதுக்காக உட்கார வச்சு பேசினீங்க? என்னத்தன்னு சொல்லுவேன் பானு, அவன் கையில் நான் ரங்கசாமிக்கு எழுதி கொடுத்த பத்திரம் இருந்துச்சுடி. என்னது? ஆமாண்டி பானு, ஏற்காடு வீடு எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்கு. அது இல்லாம போனாலும் மனசை தேத்திக்கலாம். அங்குசாமி சோகத்துடன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த சசிரேகாவிற்கு என்னடா உலகம் இது என்று வெறுத்து போய்விட்டது. யாருடைய சொத்தை யார் உரிமை கொண்டாடுவது? ஏற்காடு வீட்டிற்காக ஒற்றை செங்கலையாவது அங்குசாமி எடுத்து வைத்திருப்பாரா? அதை உரிமைக்காரியான சசிரேகாவிடம் இழந்து விட்டதாக அவர் மனதை தேற்றிக் கொள்வாராம். என்ன கொடுமை இது! அன்னவாசல் சொத்து அப்படி இல்லடி பானு. ஆத்தோர பாசனம், தோப்புத்துறவும் வயலும் வாழ்வுமா இந்த ஊர்ல பெயர் சொல்ற அளவுக்கு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சொந்தமும் இழந்துட்டா எங்கடி போறது? நம்மால அதை தாங்கிக்க முடியுமா? கடன்காரன் ரங்கசாமிக்கு நீங்க எழுதி கொடுத்த பத்திரம் அவன் கைக்கு எப்படி வந்துச்சாம்? எப்படியோ வந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு கேட்டான். வாயை மூடிக்கிட்டேன். சசிரேகாவை அவனுக்கு கட்டி கொடுத்தால் பத்திரத்தை என் கையில கொடுத்துட்டு சசிரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னான். வேற வழி இல்லாமல் மனசே இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேண்டி. அப்படியே அந்த ஏற்காட்டு வீட்டையும் எழுதி கொடுக்க சொல்ல வேண்டியது தானே. சொல்லாம இருப்பேனா? பார்ப்போம்னு சொல்லி இருக்கான். பார்ப்பானா? எதை பார்ப்பான்? சசி பிறந்து விளந்த வீட்டை, அவளுடைய பெற்றோர் வாழ்ந்த வீட்டை அங்குசாமியை போன்ற கயவன் பெயருக்கு அவன் மாற்றி கொடுப்பதை பார்ப்பானா? யார் சொத்துக்கு யார் வாக்குறுதி கொடுப்பது? சசிரேகாவின் முகம் ரத்தமென சிவந்து, அன்னவாசல் சொத்தை பற்றி அவளுக்கு யாதொரு கவலையும் இல்லை. அவளுடைய அன்னை வந்து செல்லாத அன்னவாசலின் சொத்துக்களை என்றைக்குமே அவள் பெரிதாக நினைத்ததில்லை. ஆனால் ஏற்காடு வீடு, அதில் அவளை பெற்றவர்களின் உயிர் மூச்சு நிறைந்திருக்கின்றதே, அதை அவள் அங்குசாமியின் கைகளில் தூக்கி கொடுப்பாள் என்று எந்த தைரியத்தில் கருணாகரன் வாக்கு கொடுத்தான்? யார் சொத்தை யாருக்கு தானம் கொடுப்பது? அவளது மார்பில் புரண்ட தாலிச்சரடு இப்போது உறுத்தியது. அதை எடுத்து பார்த்தவளின் கண்களில் வெறுப்பு அப்பிக்கொண்டது. சற்று முன் இதே தாலிச்சரடுதான் அவளை இன்பமான எண்ணங்களுக்குள் இழுத்துச் சென்று நினைவுகளை எல்லாம் இனிக்க வைத்தது. இதை என் கழுத்தில் கட்ட அவன் விலை வைத்திருக்கிறானா? சசிரேகா திருமதி கருணாகரனாக ஆக வேண்டுமானால் அவளுடைய பெற்றோர் வாழ்ந்த வீட்டை அங்குசாமிக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அன்னவாசலில் அவளுக்கு இருக்கும் சொத்தின் பாகத்தை அங்குசாமியின் பெயருக்கு எழுதி கொடுத்து விட வேண்டும். இவன் யார் இதை நிர்ணயிப்பதற்கு? அதிக நேரம் அவன் பார்வையில் படாமல் இருந்தால் என்ன சதித்திட்டம் தீட்டுறீங்கன்னு கேட்டு வைப்பாண்டி. அவனையும் அந்த சசிரேகா கழுதையையும் வழி அனுப்பி வச்சுட்டு வந்து பேசலாம். பாத்ரூமுக்குள் உயிர் துடிக்க சசிரேகா நின்றிருப்பதை அறியாதவர்களாக அங்குசாமியின் குடும்பம் அறையை விட்டு வெளியேறி விட்டது. சசிரேகா முகத்தில் தண்ணீர் ஓங்கி அடித்து கழுவினாள். சோர்வு நீங்கவில்லை. உடல் சோர்வாக இருந்தால் நீங்கி இருக்கும், மனச்சோர்வு எப்படி நீங்கும்? தளர்ந்த நடையுடன் அறையை விட்டு வெளியே வந்தவளை தேடி வந்த கவிதா, என்னம்மா இவ்வளவு நேரமா எங்க இருந்த? உன்னை காணோம்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் என்றாள். நைட்டெல்லாம் கண்முழிச்சு அசதி அண்ணி, கண் கட்டிக்கிட்டு வந்துச்சு, படுத்துட்டேன். அவள் முகம் பார்க்காமல் பதில் சொன்னாள் சசிரேகா.
அடடா, தலையை வலிக்குதா? கவிதாவின் அக்கறையில் சசிரேகாவின் கண்கள் கலங்கிவிட்டன. நேற்று வரை அவளை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. இன்று கவிதாவைப் போல ஒரு தாயுள்ளம் கொண்ட நாத்தனார் கிடைத்திருக்கின்றாள். ஆனால் இந்த உறவுக்காக சசிரேகா கொடுக்க போகும் விலை என்ன? வாம்மா, நேரமாச்சுன்னு கருணா கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் கத்த மாட்டான்? கண்ணி வச்சு வலையில் சிக்க வச்சிருக்கான் இல்ல, கத்தத்தான் செய்வான். மௌனமாக கவிதாவின் பின் தொடர்ந்தாள் சசிரேகா. காத்திருந்த கருணாகரனின் விழிகள் அவளையே உறுத்து பார்த்தன. இரத்தமென கலங்கி சிவந்திருந்த சசிரேகாவின் விழிகளை கண்டதும் அவன் புருவங்கள் முடிச்சிட்டன. அவன் பார்வையை சந்திக்காமல் சசிரேகா தவிர்த்ததால் அவன் முகம் இறுகி போனது. கிளம்பலாம், அவன் பொத்தாம் பொதுவாகச் சொன்னதும் அங்கிருந்தவர்கள் விரைந்து கிளம்பினார்கள். காத்திருந்த பஸ்ஸிலும் கார்களிலும் அவனுடைய உறவுக்காரர்கள் ஏறிக்கொள்ள அவை வரிசையாக கிளம்பின. அப்பா, ஒரு அரசனைப் போல இருக்காருடி. வத்சலா கைகளை கன்னங்களில் வைத்து அதிசயித்தாள். எவர்? எரிச்சலுடன் கேட்டாள் சசிரேகா. உன் ஹஸ்பண்ட் தான். அவரா? அவன் இவன்னு பேசுவ? அது அப்ப, இது இப்ப. இப்ப என்ன ஆகி போச்சாம்? சாரி யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. யாராம்? ஹீமன். அப்படியா என்பதைப் போல அருகில் வந்தவனை வெறித்து பார்த்தாள் சசிரேகா. அவனோட புருவச் சுளிப்புடன் காரில் ஏறினான். வத்சலா உந்தி தள்ளியதில் வேறு வழியில்லாமல் காரில் ஏறி அவன் பக்கத்தில் உட்கார்ந்த சசிரேகா இடைவெளி விட்டு விலகி அமர்ந்தாள். தள்ளி உட்காரடி, எனக்கு இடம் வேணாமா? வத்சலா சசியை இடித்து கொண்டு உட்கார்ந்ததில் ஏறக்குறைய கருணாகரனின் மடி மீது விழுந்தாள் சசி. ஒருவரை ஒருவர் உராய்ந்து கொண்ட அந்த நொடியில் முதல் நாள் இரவு பயணத்தை பற்றிய நினைவு இருவர் மனதிலும் வந்து தொலைத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட இந்த பாட்டை முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு தேர்ட் பார்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியா. பாய் now.